விஜய் பேசினது எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. ரஜினிகாந்த் மேடையில் கூறினார். அவருக்கு ஒரு படம் இருக்கு, லால் சலாம் படம். இப்போ வந்து ஒரு வீடியோ பார்த்தோம். வீடியோ பார்த்தா அது வந்து விஜய் பேசினது எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. ரஜினிகாந்த் மேடையில் கூறினார் அப்படின்னு டக்குன்னு அந்த வீடியோ போய் பார்த்தேன். அவர் மேடையில் அதை கூறவில்லை, அவர் நிறைய விஷயம் கூறிக்கிட்டே இருந்தார். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன், விஜய் அரசியல் வருவது பற்றி அந்த காலத்தில் என்ன சொன்னார் அப்படின்னு எல்லாம் பக்கம் திரிச்சா நல்ல பிடிக்கும், இவங்கள நல்ல பிடிக்கும், எல்லா கதையும் சொன்னால் அது சொல்லவே இல்லை. இந்த ஊழியில் இந்த டுபாகர் இருக்கானோல, இவனெல்லாம் காரி மூஞ்சில் துப்பணும். அதாவது வியூஸ் போதுக்கு என்னெல்லாம் பண்ணுறானோ இல்லையா, எவ்வளோ கேவலமாக ஈனத்தனமாக பிறகு இனத்தனம் பண்ணிட்டு இருக்கானு. ஓகே, உடனே நான் வந்து ரஜினி வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து மனைவியை தேர்ந்தெடுக்கிறத விட நண்பர்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு மேடையில் பேசுகிறார். அப்போ இவர் எப்படி மேலே மக்களுக்கு அங்கங்கே வந்து புத்திமதி சொல்லதுக்கு அப்படி ஒரு ரெகுலராக வீடியோ போடுறது, மேடையில் பேசி மக்களை திருத்துறாரு அப்படின்னு பார்த்தேன். இல்லை, அவருக்கு ஒரு படம் இருக்குது, லால் சலாம் படம். அதுக்கு அவர் வீடியோ பேசுகிறார். எங்கேயாவது படம் வந்தால் இவரோட மேடையில் பேசுவார், தத்துவங்கள் பேசுவார். உடனே எல்லாரும் சொல்லிட்டு இருப்பாங்க, உடனே போவாங்க, அந்த படம் செயலாகவும் இவ்வளோ கோடி, அப்புறம் அவர் வேறு படம் நடிக்க போயிடுவார். அதுக்கிடையில் மக்களுக்கு ஏன் என்ன செஞ்சான், எதை பேசணும், எந்த வீடியோ, எதை பற்றியும் கவலை கிடையாது. அடுத்த படம் திரும்ப வியாபாரத்துக்கு வந்துடுவாங்க. அவர் மனைவி, மக்கள், பேத்தி, கீத்தி, பேரை எல்லாரும் லைனில் அப்படி வெள்ளை சட்டை போட்டு உட்காந்துருப்பாங்க. இந்த கிறுக்கு பகுதியில் பின்னாடி கிடந்து ஓன்னு கத்திக்கிட்டு முட்டா பசங்க ஒரு கூட்டம். இவர் அடுத்த படம் வரும்போது வியாபாரத்துக்கு வந்துடுவார், அடுத்த படம் வரும்போது வியாபாரத்துக்கு வந்துடுவார். என்ன படத்தை வைத்தாலும் சரி விற்கிறதுக்கு வந்து மேடையில் 4 தத்துவம் பேசிட்டு போயிடுவார். எனக்கு ரஜினியை பிடிக்கும், ஆனால் எனக்கு பார்க்க கேவலமாக இருக்குது. உடனே மேடையிலேருந்து பேசுவார். என்னென்னு கேட்டால் அவர் ஒரு படம் வருது, ஒரு படத்தை சேல் பண்ணதுக்கு, அந்த படத்தை வியாபாரம் பண்ணதுக்கு. இந்த ஆசையெல்லாம் எப்போ போகும் தெரியல. எனக்கு அதை பார்த்தோன்னு விட இருந்துச்சு. சார் வந்து வெறும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மட்டும் சொல்லித்தரல, பணம் சம்பாதிக்கிற மட்டும் சொல்லித்தரல, ஒரு குடும்பம்னா இப்படி தான் இருக்கணும், ஒரு பிள்ளை வளர்க்குறதுனா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து சொல்லித்தராங்க. சொல்லுவேன், எங்கள் அப்பா அம்மா செய்த புண்ணியமா இல்லை நான் செய்த புண்ணியமானு எனக்கு தெரியல. எம்எம்ஜி எனக்கு வந்து கரெக்டான நேரத்தில் கிடச்சி. முன்னாடி வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னா என்னன்னு தெரியாமல், அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங்னா என்னன்னு தெரியாமல், ஒரு நியூ கெஸ்ட்டை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரியாமல் பிஸ்னஸ் பண்ணி நிறைய தடைகள் ஸோ வந்துட்டு இருந்துச்சு. இப்போ எம்எம்ஜி கூட ட்ராவல் பண்ணுறது மூலிமா அந்த தடைகளெல்லாம் உடச்சி, ஸோ இதுக்கு முன்னாடி பயந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தோம். இனிமேல் வந்து தைரியமாக கெத்தாக பிஸ்னஸ் பண்ணலான்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வந்திருக்கு. புக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது எனக்கு இன்றைக்கி இந்த புக்கை பார்த்து நான் ஓப்பன் பண்ணும்போது என் மனசில் தோணுது என்னென்னா, நான் இன்றைக்கி தான் புதுசாக பிறந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. இந்த புக்கு கண்டிப்பாக எனக்கு நெக்ஸ்ட் இயர் கெரியரில் மிகப்பெரிய க்ரோத்தை ஏற்படுத்தும்னு சொல்லிட்டு என் மனசுக்கு தோணுது.